வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இந்த சனிக்கிழமை வந்தோடனே அஜால் புஜால் ஆயிரும், நாளைக்கு லீவு ஆகி ஜாலி அப்படின்னு. ஆனா அதை விட சந்தோஷத்தை பேர் ஆனந்தத்தை எப்ப கொடுக்கணும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸான ஒரு குழந்தைய நான் இன்னைக்கு பார்த்திருக்கேன். அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டா வந்தான், ஒரு ஏஎஸ்டி சைல்டு. அவன் வந்தப்ப டெவலப்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் டிலேவா இருந்துச்சு. ஆனா அவங்க அம்மா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி 2.5 வயசுல என்கிட்ட வந்தான். ஆல்மோஸ்ட் டிவி, மொபைல், வீடியோஸ், தமிழ், தெலுங்கு அடிக்ஷன். தெலுங்கு அவங்க மதர் தெலுங்கு எக்கோலேலியா இருந்தது. அப்புறம் கோவம் வந்தா அடம் பிடிச்சி தரையெல்லாம் உருள்வான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ரொம்ப சூப்பர். ஃபியர் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின், ஹேர் கட், சவுண்ட்ஸ், பாயிண்ட் பண்ண தெரியாது, சூஸ் பண்ண தெரியாது, சூ பண்ண மாட்டான், மென்னு சாப்பிட மாட்டான். ஓசிடி இருந்தது, ஏதாவது ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டே இருக்கணும், ரிப்பீட்டடா ஏபிசிடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஹேண்ட்ஸ் பிரைவேட் பார்ட்ஸ்ல வைக்கிறது, மிரர் இமிடேஷன்ஸ், சிட்டிங் டாலரன்ஸ் கம்மியா இருக்கிறது, அப்புறமா கான்ஸ்டன்டா நடந்துட்டே இருக்கிறது, காகல் பண்ண தெரியாது, சட் பண்ண தெரியாது, ஸ்பிட் பண்ண தெரியாது, ஹைப்பர் ஆக்டிவ். ஆக்சுவலி அது 2.5 வயசுல. அது முன்னாடி. இப்ப அவனை இன்னைக்கு நான் பாக்குறேன். அவன் எனக்காண்டி ரோஸ் கொண்டு வந்தான். பிள்ளையாட்ட வச்சிருக்கோம் நாங்க, பாருங்க ரோஸ் காமிச்சிருந்தா தெரியுதா? நாங்க பிள்ளையார் சாமிக்கு வச்சிருக்க ரோஸ் அவன் என் மேல லவ்வோட எனக்கு அந்த ரோஸ் அப்புறமா சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். அவன் என்ன ரொம்ப லவ் பண்றான். என்னடா தங்கம்? நானும் அத்தை. என்ன சொல்ற? ஓகே. இது அவன் ஸ்கூல்ல இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல எல்கேஜில சில ஸ்கூல் சேர்த்து வச்சு ஒரு 30 பிள்ளைங்க கிட்ட குவிஸ் வச்சிருக்காங்க, செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ஒரு பிள்ளைங்க. அதுல அந்த எல்கேஜி லெவலுக்கு கேள்விகள் கேட்டதுல தலைவர் டான்னு சொல்லி இந்த மெடல் ஜெயிச்சிருக்காரு. நான் எப்படி பார்த்தேன், யூகேஜி சாரிங்க, நேம் மட்டும் இதுல மறைச்சிருக்கேன். இதுல டாப்பர்னு இருக்கு. எல்கேஜி இது எல்கேஜி டாப்பர், குவிஸ்ல ஸ்கூல் டாப்பர் தெரியுதா? ஓகே. இன்னைக்கு அவன் எப்படி இருக்கானா, அவனை ஸ்பெஷல் சைல்டுன்னு ஒரு எக்ஸ்பர்ட் பீடியாட்ரிக் சைக்கியாட்ரிஸ்ட் கூட சொல்ல முடியாது எவாலுவேட் பண்ணி. அவன் நார்மல் சைல்டு. எந்த முட்டாளாவது இப்படி புத்திசாலி குழந்தைய போய் ஸ்பெஷல் சைல்டு சொல்லிடலாம் அப்படின்னு திட்டுற அளவுக்கு அவங்க அப்பா அம்மா போட்ட எஃபர்ட் அவ்வளோ. 3 வருஷம் நான் சொல்றேன். ஆனா உண்மை என்னன்னா, நடுநடுல அவங்கதான் கொஞ்சம் மருந்து வாங்காம விட்டு. சொல்லுங்க. மருந்து கண்டினியூ பண்ணிங்க. 3 வருஷம் சாப்பிட்டாங்க. சில குழந்தைங்க 3 வருஷம் சாப்பிட்டா பாருங்க எவ்வளவு ஜீனியஸா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்ணா, இப்ப அவன் எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி சொல்ல போறான். அந்த ஸ்டோரியை நான் ஆக்ஷன் பண்ண போறேன். சத்தமா சொல்லு. ஓகே, சொல்லுங்க. Hello everyone, I'm going to talk about 3 monkeys of Gandhiji. 3 monkeys of Gandhiji. Okay. Let's so begin. Let's go. Begin. Come on. Gandhiji had a statue of 3 monkeys in 3 different positions. Okay. The first one shutting his ears, tells with his hands. Second one is shutting his eyes with his hands. Okay. The third one shutting his mouth with his hands. Okay. One day, a guest who came to his house asked Gandhiji about various positions of monkeys. Okay. Gandhiji provided the reply. Oh, அவன் பண்ற ஆக்ஷன் நான் பண்ணணும் போல. Reply. Okay. Come on. The first one, shutting his ears, tells us that he should not hear bad things about anybody. Okay. The second one, shutting his eyes, tells us அவனே அழகா சொல்றான், நீங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க. that we should not see. இல்ல, அவன் ஐஸ் தானே க்ளோஸ் பண்ண சொன்னா. நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அவன் கரெக்ட்டா சொல்றான். We should not see bad things of anybody. The third one, shutting his mouth, tells us that we should not speak bad things about anybody. My dear friends, there is one more monkey. That monkey tells us children don't use mobile phone. Wow!
அது இன்னொரு மங்கி இருக்கா, அந்த மங்கி என்ன சொல்லுதுன்னா குழந்தைங்க மொபைல் போன் யூஸ் பண்ண இது இவரா கொண்டு வந்தாரா? நீங்க சொல்லி கொடுத்தீங்க, ஆட் பண்ணீங்க. சூப்பர். அதுக்கே அம்மா கை கொடுக்கணும். சூப்பர். நீங்க கை கொடுங்க சார். சூப்பர். நீ தானே தாங்க. சூப்பர் சூப்பர். நீ ஹைஃபை அடிக்கணும். இங்க பாருங்க வாட்ச் காமிச்சிருங்க, காமிங்க. இங்க பாருங்க தம்பியோட வாட்ச் பாருங்க. வாவ், ரொம்ப அழகா இருக்கு தம்பியோட வாட்ச். இது என்னது காப்பாது? இது வந்து இவன் வந்து சிங்க குட்டிங்க, அதாவது சிங்க குட்டிகள்லாம் காப்பு போடுவாங்க. என்னப்பா இப்ப நீ சிங்கனால காப்பு போட்டிருக்கியா இல்ல சும்மா போட்டிருக்கியா? சிங்கனால காப்பு போட்டிருக்கேன். ஓ நீ சிங்கம் தானா? வாவ், சிங்கம் காட்டுக்கு ராஜா. நீ எதுக்கு ராஜா? நான் வீட்டுக்கு ராஜா. நீங்க சொல்லியே கொடுக்க. அவன் வந்து பின்னால ஒரு விவேகானந்தராவோ ஒரு பெரும் தலைவராவோ வரும் பொழுது இன்னைக்கு நிச்சயமா இந்த 3 வருஷம் கடந்த அந்த பாதையில உங்களுக்கு கஷ்டமா தெரியாதுனே. ஓகே. இன்னைக்கு அவனுக்கு ஒண்ணும் அவன் வந்து அவனுக்கு கைட் பண்ணுமோ சொல்லுமோ நினைச்சா எல்லா அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க மேல ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருக்கோம், அம்மா கீழே குதிச்சு ஆடிட்டு இருப்பாங்க ஆர்வத்துல. பிள்ளை தப்பு பண்ணிடக்கூடாது. அவன் இது வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுன்னு அவ்வளவு அழகா பேசி காமிச்சான் அவங்க ஹெல்ப் இல்லாம. பட் இப்ப வந்துட்டு எப்படி சொல்றது, அவன் உட்கார்ந்து இருக்கான், அவங்க அப்பா மடியில அவனுக்கு வேர்க்குதான், அவங்க அப்பா வந்து வாயில ஊதிக்கிட்டு இருக்காரு. ஒரு அப்பாவோட அந்த அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் சைல்டு வந்து நான் பாக்குறேங்க. ஒரு அம்மாவோட அதீத வெறித்தனமான பாசம் தான். தான் குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருந்து அதை எப்படிடா அவ்வளவுதான் இந்த குழந்தை நிறைய பேர் பேசின வார்த்தைகள்லாம் மீறி இன்னைக்கு தான் குழந்தை வந்து ஒரு டாப்பர், ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், ஒரு எல்லாரும் ஸ்பெஷல்ஸ் அவ்வளவு லைஃப் முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச ஒரு பீரியட்ல அதை வந்து ரொம்ப பிரேக் பண்ணி வாழ்ந்த ஒரு எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் தான் நீங்க. இதுல நான் தான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா 3 இயர்ஸ் லாங் டைம் இந்த ஜெர்சி தான். அதுல அவன் வேலையை அவன் பாத்துக்கிட்டா போதுன்ற மனநிலைமையில வந்து, ஆனா அவன் டாப்பரா ஆக்குறதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு என்னாச்சு, முதல்ல பேசினா போதும், அவன் வேலையை அவன் பாத்துட்டா போதும், என் பிள்ளை யாருக்கும் பர்னா இல்லாம போதும், அப்படிதான் ஸ்பெஷல் சில்ட்ரன் மதர் வருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் டாப்பர். நார்மல் சைல்டு விட இவங்க எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட். இவங்க வந்து இவங்களும் ஆஸ் லைக் எனி அதர் ஜீனியஸ் சைல்டுன்னு கொண்டு அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பேரண்ட்ஸ்க்கு லைஃபே ஃபுல்ஃபில் ஆகும். நீங்க எப்படி சார் தான் சொல்லுவோம், சார் தான் ஆனந்த கண்ணீர்லாம் வடிச்சிட்டு இருக்காரு. எமோஷன்ல அவரால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்பயும் அம்மாங்க தான் அழுது பார்த்திருக்கேன். இந்த அப்பா வந்து ஓவரா பையனை லவ் பண்ற அப்பாவா பயங்கர பிள்ளை பாசம். ரொம்ப பயந்து வந்தோம். ஸ்டார்டிங் தான் மேம் இருந்தாலும் பயந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எங்களுக்கு 2 வயசுலயே 9 இயர்ஸ் கழிச்சு போறோம். 9 இயர்ஸ் கழிச்சு பிறந்த குழந்தை. ரொம்ப லாங் கேப். அப்ப உங்களுக்கு தெரியாது மேம். அப்ப அங்க போயிருந்தோம். அதனால ஐவிஎஃப்ல 9 இயர்ஸ் கழிச்சு ஐவிஎஃப் பண்ணி பிறந்த ஒரு குழந்தை வந்து அப்புறம் ஸ்பெஷல் சைல்டு உங்களுக்கு ஒரு இது மொபைல்னால இப்படியா அப்படின்ற போது ரொம்ப பயமா இருந்தது. எப்படியோ பை காட் பிளெஸிங் தான் மேம் உங்களை வந்து பார்த்தோம். வெரி வெரி ஹாப்பி மேம். நல்லா படிக்கிறது 2-3 சேட்டர் தான் மேம் இருக்கு. அப்ப இருக்கிற கண்டிப்பா கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்க. அது கடவுள் இல்ல மேம், உங்க டச்சிங்கும் இருக்கு. கண்டிப்பா உங்க பிளெஸிங்கும் இருக்கு. நீங்க அப்பவே என்கிட்ட சொன்னீங்க 1 இயர் அவன் நெக்ஸ்ட் இயர் நார்மலா ஸ்கூலுக்கு போயிடுவான்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது சொல்லிட்டீங்க, நீங்க இதை கொடுங்க நெக்ஸ்ட் இயர் அவன் ஸ்கூலுக்கு போவான், அவனோட ஏஜ்ல கரெக்டா அவன் ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தைரியத்திலேயே நான் ஸ்கூல்ல விட்டேன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அழுதாங்க தான், நீங்க அப்பயும் விடுங்க அப்பதான் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. விட்டேன், அழுதான், அப்புறம் அப்படியே மிங்கிள் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நீங்க மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணி இந்த மெடல்லாம் மட்டும் அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் வாங்கி போட்டுக்கிறாரா? என்ன பண்றாரு அவரு? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? சாட்டர்டே தான் மேம் அது நடந்துச்சா? ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல. எனக்கு அஸ்வின் ஐஷு ஏதாவது இது பண்ணப்ப ரொம்ப பெருமையா இருக்கும். அஸ்வின் வந்து 10 வயசு இருக்கும்போது சிங்கப்பூர்ல கோல்டு, தாய்லாந்து சில்வர். நான் யாரா வந்தாங்கன்னா என் பையன் சிங்கப்பூர் கோல்டு, தாய்லாந்து சில்வர், 36 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அஸ்வின் ரெண்டு என் வாய மூடாத வருதான் அந்த 36 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என் பையன் ஜெயிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஒரு அம்மா தானே, நம்ம அந்த மனசு வந்து தாய்க்கு வந்து அது அவங்களுக்கு தெரியாது. அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தான் ஆரம்பிச்சிட்டா. யாராவது சத்தியம் வாங்குவாரு, கெஸ்ட் வராங்க, அவங்க கிட்ட என் பையன் தாய்லாந்து சில்வர், சிங்கப்பூர் கோல்டு, இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் பிளேயர், ஒலிம்பிக், இது என்ன 36 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது 10 வயசுல பண்ணது, அதையே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் இனி அவன் பெருசா போய் ஜெயிக்கலாம் அதெல்லாம் கிடையாது. என் பையன் அன்னைக்கு ஜெயிச்சுட்டான் தானே, அதுவும் அவன் ஜெயிச்சது தானே, அதனால நாங்க அதை செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்போம். அவனுக்கு 40 வயசுனாலும் அந்த 10 வயசுல ஜெயிச்சதை நான் சொல்லதான் செய்வேன்.
அது எனக்கு பெருமையா இருக்கும். என்ன மாதிரியே தான் அது வந்து அம்மாவோட மனசு வந்து குழந்தைங்களை விட நம்ம குழந்தைங்களா இருப்போம் குழந்தைங்க இருக்கும்போது. அதனால நம்ம குழந்தை ஃபர்ஸ்ட் ஜெயிச்சா நம்ம அதை வந்து பத்திரமா வைக்கணும். கொஞ்ச நாள் அஸ்வின் ஜெயிச்ச கப்பலாம் கொஞ்சம் ஃபேட் ஆகி கலர்லாம் மாறணும். அப்ப அதுக்கு எல்லோ கலர் கலர் பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சு அவங்கள பிடிச்சிருக்கு, திரு பிடிச்சது. ஆனா எங்க வீட்டு ஹால்ல ஷோ கேஸே இருக்காது. எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், எல்லா வீட்லயும் ஹால்ல ஷோ கேஸ் இருக்கும், அதுல டாய்ஸ் இருக்கும். எங்க வீட்டு ஹால்ல ஷோ கேஸே கிடையாது. எங்க ஹால் ஃபுல்லா வெறும் பிள்ளைங்களோட கப்ஸ் தான். ஷோ கேஸ் அப்படியே ஒரு நிமிஷம் லவ் யூ ஆல் நன்றி நான் எங்க சொல்லி முடிச்சிடறேன். நீ போய் அப்படியே ஹால்ல நம்மளோட ஷோ கேஸும் பெட்ரூம்ல மேல இருக்கிற அந்த இதையும் காமிச்சிட்டு வாங்க. நீங்க பாருங்க எங்க வீட்டு ஹால் அப்படிதான் இருக்கும். லவ் யூ ஆல் நன்றி.